எப்பயுமே ஒரே டேக்ல வாய்ஸ் குடுத்துருவோம். ஆனா இந்த வீடியோக்கு என்னன்னு தெரியல. ஊர்பட்ட டேக் போயிடுச்சு. மார்னிங் வரைக்கும் நம்ம இன்னைக்கு டியூட்டி பார்த்தாகணும்னு சொல்லி பகல்லேயே மொரட்டு தூக்கத்த போட்டுட்டு அங்கருந்து நம்ம கெளம்பணும். கெளம்புறதுக்கு முன்னாடி கிச்சன்ல எட்டி பார்த்தா ரஜா காக்கா சிக்கன போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இருக்காரு. ரூம்மேட்ஸ் கிட்ட அங்க பேசிக்கிட்டே வண்டிய வார்ம் அப்ல போட்டுட்டு கண்ணாடிய தொடச்சாச்சு. எவ்வளோ டஸ்ட் இருக்கு பாருங்க. அப்படியே முதல் வேலையா பெட்ரோலு, அதுக்கப்புறம் நியூ அர்ஃபாத் ரெஸ்டாரண்ட்ல சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்ம அல்டிமேட்டா இருக்கும். அவங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வண்டிய உருட்டிக்கிட்டே நம்ம ஜோனுக்குள்ள வந்தாச்சு. முதல் ஆர்டரே நமக்கு இன்னைக்கு பீஸா ஹட்ல போட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். மறக்காம பண்ணிடுவீங்கன்னு நம்புறேன். அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுக்கங்க. அப்படியே அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வர்ச்சுவல் ரெஸ்டாரண்ட் கிட்ட நடந்து போறது யார் தெரியுமா? அண்ணன் தான். எனக்கு முன்னாடி அங்க ஆர்டர் எடுக்க வந்திருக்காரு. அவருக்குமே அங்க தான் வந்திருக்கு. அப்படியே லைன் பை லைனா நம்ம ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டு, ரோட்டோரமா நம்ம வண்டிய பார்க் பண்ணிட்டு, அப்படியே டங்கின் டோனட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேகமா ஓட ஆரம்பிச்சாச்சு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல. ஏன்டான்னு சொல்லி பார்க்குறீங்களா? வாஷ்ரூம் வந்துருச்சு. இந்த நேரங்கெட்ட நேரத்துல தான் நம்மளுக்கு வரும். அதுலயும் எல்லா ஹோட்டல்ஸ்லயும் ரெஸ்டாரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனா பங்காளிஸ்ங்க வேலை பார்க்கறதால அவங்க பொதுவா இல்லன்னு சொல்லியே நம்மள சமாளிச்சு வெளிய அனுப்பிருவாய்ங்க. பார்க்கவே மண்ட சூடாகும். மார்னிங் 5:00 வரைக்கும் நம்ம டியூட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா, நம்ம ரஜா காக்கா பெரட்டுனாரு பார்த்தீங்களா அந்த சிக்கனு, அதுல கொஞ்சோண்டு போட்டு வச்சிருந்தாரு. அத கொஞ்சோண்டு சூடு காட்டி அப்படியே குபூஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, பாதி குபூஸ் தான் அடிச்சேன். பிகாஸ் அவ்வளோ நேரத்துக்கு சாப்பிட முடியலைங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.